ராஜேஷ், நீங்க சொன்ன மாதிரி அவர் என்ன குற்றச்சாட்டுகளை யார் மேல முன் வச்சிருந்தாரு, இதற்கு திமுக தரப்புல இருந்து என்ன பதில் வரும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொரு புறம் இந்த கூட்டணிகள், திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நாங்க அங்கதான் தொடர்றோம், எங்களுடைய கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புறம் அதிமுக இன்னும் பிற கட்சிகள் நம்ம கூட்டணியில சேர இருக்காங்க அப்படின்றத எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு மீட்டிங்லயுமே சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும் பட்சத்துல அன்புமணி அவர்களுடைய இந்த பேச்சின் வாயிலாக வரக்கூடிய தேர்தலில் இந்த கூட்டணி இப்போ திமுகவை இவ்வளவு கடுமையாக அவர் விமர்சிக்கிறார், தங்கள் கட்சியை உடைக்க பார்க்கறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இதன் மூலமாக அந்த கூட்டணியையும் இவருடைய பேச்சையும் நாம தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா? நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி அதிமுக பாஜக தரப்புக்குத்தான் கூட்டணிக்கு செல்வார் என்பது நாம் அந்த பீட் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்டர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நெருக்கமான தலைவர்களுடன் பேசும்போது அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. எனவே தங்களுடைய ஒரு அரசியல் எதிரியாக திமுகவை பார்க்கிறார்கள். எனவே திமுக மீது ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் மற்றொரு காரணத்தையும் குறிப்பிடுகிறார்கள். எங்களுக்கு இடஒதுக்கீடு தான் முக்கிய பிரச்சனை. இந்த இடஒதுக்கீடுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் கட்சி தான் பாமக. ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் இருக்கும். இந்த பாமக என்ற கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது முழுக்க முழுக்க இடஒதுக்கீட்டிற்காகத்தான். நீங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் சாதி வாரியான கணக்கெடுப்பை சர்வே எடுத்து உரிய இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இன்னும் பிற இடஒதுக்கீடே முழுமையாக சென்று சேராத பல சமுதாயங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்து விட்டால், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டால் எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாம், நாங்கள் மொத்தமாக திமுகவிலே சேர்ந்து விடுகின்றோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கின்றோம், ஒரு சீட்டு கூட வேண்டாம் என்றும் சில தினங்களுக்கு முன்பு அன்புமணி பேசியிருந்தார். எனவே இது அரசியல் ரீதியான காய் நகர்த்தல் என்றும் கூட நாம் பார்க்கலாம். ஏறக்குறைய அதிமுக கூட்டணி என்ற முடிவை எடுத்துவிட்ட அன்புமணி திமுக மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார். தொடர்ச்சியாக திமுகவை மட்டுமே தாக்கி பேசி வருகின்றார். அதிமுகவையோ அல்லது பாஜகவையோ எந்த இடத்திலும் சமீப நாட்களாக அவர் விமர்சனம் செய்வதே கிடையாது. முழுக்க முழுக்க திமுக கூட்டணி கட்சிகளை கூட விமர்சனம் செய்வதில்லை. திமுகவை மட்டும்தான் முழு நேரமாக அவர்கள் தாக்கி தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். திமுக தான் இங்கு ஆளும் கட்சி என்றாலும் கூட மற்ற கட்சிகளை அவர் ஏன் விமர்சிக்க மறுக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை.